அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லைஃப் ஆஃப் ரமீஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஆதரவு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம பாட்டுக்கு சும்மா தான் இருப்போம். பத்திரிக்கையை வச்சு தாம்பூலத்தட்டில் பத்திரிக்கை வச்சு சும்மா இருக்கிறவனை வாடா வாடான்னு சொல்லி படுத்துவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அன்னைக்கு டேட்டுக்கு முக்கியமான ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். சரி பரவாயில்ல, இவங்க ரொம்ப அதை விட தாங்குறாங்களே, நம்ம இதுக்கு போயே ஆகணும், முக்கியமான வேலைகள் கூட இருக்கலாம், அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு சரின்னு போகணும்னு வச்சுக்கோங்களேன். போனதுக்கப்புறம் மண்டபத்தில் என்ட்ரன்ஸ் ஆகிறோம், வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இதுக்கு தானடா நான் எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு ஓடி வந்தேன் சொல்லிட்டு இப்படி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ளவனை வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆஹா, நம்மளை விட வசதியான ஆள் போல். சரி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கூட ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அடுத்து சரி பந்தியில் உட்காந்து சாப்பிட போவோம். நல்லா சாப்பிடுங்க, அதை எடுத்து இதை என்ன இப்படி கவனிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வரை நான் திட்டுவாங்க. ஏங்க இப்படி கவனிக்கிறீங்க, அவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படி இப்படிமாங்க. சார் நம்மளை தான் இது சொல்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம பக்கத்தில் உள்ளவனை கவனிப்பாங்க. ஆஹா, அப்புறம் எதுக்குடா வீட்டில் இருக்கிறவனை நீ கிட்னியை திருடுற மாதிரி வா வான்னு கூப்பிட்ட, நீனு கிட்னி எடுக்கிறதுக்காக கூப்பிடுற மாதிரி அந்த வடிவேல் ஜோக்கு மாதிரி நம்மளை கூப்பிட்ருக்காங்க. சரி, நீங்கள் அசிங்கப்படுத்துறது உங்கள் கேரக்டராக இருந்தாலும் வீடு தேடி பத்திரிக்கை வச்சுருக்கீங்க, அதை மதித்து வர்றது எங்கள் குணம் சொல்லிட்டு தான் நம்மெல்லாம் போகிறோம். சரி பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறது என்ன.